ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோன்னா ஆதார் பற்றின இன்ஃபர்மேஷன் தான். ஆதார் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே ஒரு அத்தியாவசியமான ஒரு டாக்குமெண்ட்டாக இப்போ இருக்குது. கேஒய்சிலேருந்து நீங்கள் வேறு எந்த விஷயங்கள் பண்ணணுன்னாலும் ஆதார் கொடுத்துட்டா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஆதாரில் நிறைய விஷயங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனலில் ஆல்ரெடி வந்து வீடியோஸ் நிறைய இருக்குது. ஆதார்னு சொல்லிட்டு பிரத்யேகமாக வந்து பிளேலிஸ்ட்டே இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய நடைமுறைகள் இப்போ மாற்றிக்கிட்டே வராங்க ஆதாரில். ஸோ ஒரு விஷயம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் டெமோ காட்டியிருந்தேன் அப்படின்னா அந்த விஷயம் வந்து சம்டைம்ஸ் இதுக்கு இப்போ வந்து மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அப்படி மாற்றப்பட்ட ரெண்டு விஷயங்களை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டு பர்டிகுலர் விஷயங்களை வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு அந்த ஆப்ஷனை வந்து ஆன்லைனில் எடுத்துட்டாங்க. ஸோ அது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், அது உங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நீங்கள் வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் நான் சொல்கிற மாதிரி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த தகவல் வந்து வேறு யாருக்காவது தேவைப்படும், அவங்க வந்து இதை பயன்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக இன்னும் என்னோட டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம்னா அவசியமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸில் வந்து எக்ஸ்க்ளூசிவான நிறைய இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுவேன். சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். ஸோ ஆதாரில் பார்த்தீங்கன்னா வந்து அட்ரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா முகவரி சரிபார்ப்பு கடிதம் அப்படின்னு வந்து ஒரு சேவை வந்து இருக்கும். ஸோ ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸை மாற்றணும் அப்படின்னா ஒரு வேலிடேஷன் லெட்டர் கொடுத்தா மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அப்படி அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் வந்து நீங்கள் யார்கிட்டையாவது வாங்கி அதை அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே உங்களுடைய அதாவது அட்ரஸ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட் இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு இப்போ நீங்கள் வசிக்கிற வீடு வந்து உங்களுடைய சொந்த வீடு இல்லை, ஒரு வாடகை வீடு, ஸோ அதில் வந்து உங்களுக்கான இது என்னோட வீடு தான், இது நான் இங்கே தான் வசிக்கிறேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேறு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து வேலிடேஷன் அட்ரஸ் வேலிடேட் பண்ணுறதுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கலாம். அதை அப்லோட் பண்ணி உங்களுடைய அட்ரஸை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் முன்னாடி வச்சுருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து இல்லை. அந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கும்போது இது யாரை பாதிக்கும் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறீங்க, உங்களுக்கு வேறு எந்த அட்ரஸ் ப்ரூஃபும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து உங்களால் ஆன்லைனில் அட்ரஸை வந்து மாற்ற முடியாது. பட் வேலிடேஷன் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை தான் தூக்கியிருக்காங்களே தவிர அது இல்லாமல் வந்து நிறைய நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு வந்து கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நிறையவே இருக்குது. அது என்னென்ன வேலிட் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. அந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அட்ரஸ்க்காக நீங்கள் ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. அது வந்து 45 டாக்குமெண்ட்ஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸே இல்லாத ஒருத்தவங்க தான் வந்து வேலிடேஷன் லெட்டர் வந்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த சொல்லியிருக்க அந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க 45 டாக்குமெண்ட்ஸில் என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிறவங்க தான் வேலிடேஷன் லெட்டர் வைக்கணும். பட் அந்த வேலிடேஷன் லெட்டர் வைக்கிற ஆப்ஷன் இப்போ கிடையாது. ஸோ வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எந்த டாக்குமெண்ட்டுமே உங்ககிட்ட இல்லை ப்ரூஃபுக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைனில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வந்து சென்டரை விசிட் பண்ணி அவங்க ஏதாவது வேறு விதமான ப்ரூஃப் கேட்டாங்கன்னா அதை ப்ரொவைட் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு தான் வசிக்கிறவங்க அண்டு சுத்தமாகவே வந்து ஜாப் நிமித்தமாகவோ வெளியூருக்கு வந்து இப்போ புதுசாக குடியேறிருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எந்த விதமான பில்ஸ் எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை வந்து இது கண்டிப்பாக பாதிக்கும். இந்த சேவை நிறுத்தம் வந்து உங்களை பாதிக்கும். இன்னொரு சர்வீஸ் என்ன அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓல்டு டைப் ஆஃப் ஆதார் கார்டு, அதாவது லாங்காக இருக்கும் தெரியுமா ஒரு ஆதார் கார்டு, அதான் வந்து ஒரிஜினலாக நமக்கு ஆதார் கார்டுன்னு சொல்லிட்டு இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து லாங்காக இருக்கும், நீட்டமாக இருக்கும். அந்த ஆதார் கார்டை வந்து ஆன்லைனில் நம்ம வெப்சைட் அந்த போர்ட்டல் UIDAI போர்ட்டலுக்கு போயிட்டு ரீப்ரிண்ட் ஆதார்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா அந்த நீட்ட டைப் ஆஃப் ஆதார் கார்டு வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ ஒரிஜினல் ஆதார் கார்டை வந்து தொலைச்சிட்டோம் இல்லை அது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்க வந்து அந்த ரீப்ரிண்ட் பண்ணிக்கலாம். ரீப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஆப்ஷனில் திரும்ப வந்து ஆதார் கார்டை நம்ம ரீப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி வந்து ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ அந்த ஆப்ஷனை டெலீட் பண்ணிட்டாங்க, எடுத்துட்டாங்க. மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ வந்து PVC ஆதார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அந்த PVC ஆதார் கார்டு அப்படிங்கிறது நம்மளுடைய கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாதிரி கச்சிதமாக வந்து நம்மளுடைய பாக்கெட்லேயோ இல்லை நம்ம வாலெட்லேயோ வச்சுக்கிற மாதிரி சைஸில் அந்த கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டு சைஸில் வந்து ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க இப்போலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி சின்ன PVC ஆதார் கார்டு இப்போ வந்துட்டனால இந்த பழைய டைப் ஆஃப் இந்த நீட்ட டைப் ஆஃப் ஆதார் கார்டை அவங்க ரீப்ரிண்ட் ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு சப்போஸ் ஆதார் கார்டு வந்து தொலைஞ்சிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, இல்லை எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா PVC ஆதார் கார்டு தான் இனிமேல் அப்ளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஆதார் வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் ரீப்ரிண்ட் ஆப்ஷனை இனிமேல் யூஸ் பண்ண முடியாது. PVC ஆதார் கார்டுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷனை தான் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா வந்து அந்த நீட்ட டைப் ஆஃப் ஆதார் கார்டு வந்து கையில்
கையில் ஹேண்டியாக வந்து நம்ம எல்லா இடத்துலையும் எடுத்துகிட்டு போக முடியாது. அதே சமயம் பிவிசி ஆதார் கார்டு வந்து நம்ம பர்ஸ்லேயே வச்சுக்கலாம், பாக்கெட்லேயே வச்சுக்கலாம். எங்கேயாவது வேணுங்கிறப்ப ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம வாலெட்லேயே வந்து வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு ஈஸியான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிவிசி வந்து ரொம்ப ஹேண்டியான ஒரு ஆப்ஷன். அதனால் இந்த சேவை நிறுத்தம் வந்து பெருசாக யாரையும் பாதிக்காது அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ பிவிசி ஆதார் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அந்த ஆதார் கார்டு எப்படி இருக்கும் அப்படின்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு தனியாக பிரத்யேகமாக வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ்க்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இதாங்க இந்த 2 சேஞ்சஸ். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் அட்ரஸ் சேஞ்சுக்கு யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து ஆதார் ரீப்ரிண்ட் ஆப்ஷனை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலோ அந்த 2 சேவைகளிலும் இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது. ரீப்ரிண்ட் ஆப்ஷன் இல்லவே இல்லை. இப்போது அட்ரஸ் சேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் லெட்டர் வந்து இனிமேல் அப்லோட் பண்ண முடியாது. பட் வேறு டைப்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற அந்த பிடிஎஃபை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃப் சேஞ்சுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் ஏதாவது உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அதை அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களை பாதிக்கும். ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இன்னும் என்னோட டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் பெற்றுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.